ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது இஞ்சி கேரட் ஊறுகாய். அதாவது இஞ்சி வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம இது கூட வந்து லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேரட் 1 எடுத்துக்கலாம், இஞ்சி 100 கிராம், 1 லெமன், பெருசாக இருந்ததுன்னா அரை லெமன் போதும், 2 பச்சை மிளகாய் நான் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், 1 வரமிளகாய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி, கேரட், பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அதேமாதிரி 200 கிராம்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கேரட் 1, இஞ்சி, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சியினோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், கேரட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இது கூட லெமன் புழிஞ்சிக்கலாம். சீடு எடுத்துட்டு ஆல்ரெடி. இஞ்சி சாறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இஞ்சி வந்து என்னச்சுன்னா அதாவது இளம் இஞ்சியாக நம்ம வாங்கிக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் 1. இதுக்கு வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். ஊற வச்சிருக்கிற கலவையை வந்து நம்ம கொட்டிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தில் தான் நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு தனி கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான இஞ்சி கேரட் ஊறுகாய் ரெடி. நான் இஞ்சி கேரட் ஊறுகாய் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து நல்ல சைட் டிஷ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.